அகத்தியர் 5 யுகம் 7 நாள் வாழ்ந்தார். பாபநாசத்தில் சமாதியானார். பதஞ்சலி 4 யுகம் 48 நாள் வாழ்ந்தார். ராமேஸ்வரத்தில் சமாதியானார். கமலமுனி 4000 வருடம் 48 நாள் வாழ்ந்தார். திருவாரூரில் சமாதியானார். திருமூலர் 3000 வருடம் 13 நாள் வாழ்ந்தார். சிதம்பரத்தில் சமாதியானார். குதம்பை சித்தர் 1800 வருடம் 16 நாள் வாழ்ந்தார். மாயவரத்தில் சமாதியானார். கோரக்கர் 880 வருடம் 11 நாள் வாழ்ந்தார். பொய்கை நல்லூரில் சமாதியானார். தன்வந்திரி 800 வருடம் 32 நாள் வாழ்ந்தார். வைத்தீஸ்வரன் கோயிலில் சமாதியானார். சுந்தரானந்தர் 800 வருடம் 28 நாள் வாழ்ந்தார். மதுரையில் சமாதியானார். கொங்கணர் 800 வருடம் 16 நாள் வாழ்ந்தார். திருப்பதியில் சமாதியானார். சட்டமுனி 800 வருடம் 14 நாள் வாழ்ந்தார். திருவரங்கத்தில் சமாதியானார். வான்மீகர் 700 வருடம் 32 நாள் வாழ்ந்தார். எட்டுக்குடியில் சமாதியானார். ராமதேவர் 700 வருடம் 6 நாள் வாழ்ந்தார். அழகர்மலையில் சமாதியானார். நந்தீஸ்வரர் 700 வருடம் 3 நாள் வாழ்ந்தார். காசியில் சமாதியானார். இடைக்காடர் 600 வருடம் 18 நாள் வாழ்ந்தார். திருவண்ணாமலையில் சமாதியானார். மச்சமுனி 300 வருடம் 62 நாள் வாழ்ந்தார். திருப்பரங்குன்றத்தில் சமாதியானார். கருவூரார் 300 வருடம் 42 நாள் வாழ்ந்தார். கரூரில் சமாதியானார். போகர் 300 வருடம் 18 நாள் வாழ்ந்தார். பழனியில் சமாதியானார். பாம்பாட்டி சித்தர் 123 வருடம் 14 நாள் வாழ்ந்தார். சங்கரன் கோயிலில் சமாதியானார். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல். நடக்கப் போவதும் அவன் அருளால்தான். ஏன் வீணான குழப்பம்? நடந்ததைப் பற்றி வருத்தமும் வேண்டாம், நடக்கப் போவதைப் பற்றி கவலையும் வேண்டாம். செலுத்தும் வழிக்கே செல். கெட்டுப்போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா? அதுபோல அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அன்புணர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு புதிய வீடியோக்களை கொண்டு வர ஊக்கமாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.